அருகே மூளைச்சாவில் இறந்தவரின் உடல் உறுப்புகள் தானம். 3 பேர் உயிரை காப்பாற்ற உதவியரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்தை சார்ந்த அர்ஜுனன் வயது 62, அவரது மனைவி சரோஜா வயது 52, இவர்களின் மகன் கார்த்திக் வயது 34. அர்ஜுனன் நஞ்சநாடு பகுதியில் தேயிலை பறிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று முன்தினம் அர்ஜுனன் பணிக்கு சென்று வீடு திரும்பிய போது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரின் உறவினர்கள் அவரை ஊட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்நிலையில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அவரை உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கும்படி கூறியதை தொடர்ந்து அவரை உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மூளை சாவு அடைந்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் மருத்துவர்கள் அவரது உடல்நலம் குறித்து தெரிவித்த நிலையில் அவரது உறவினர்கள் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 4 மணி நேரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அவரது உடல் உறுப்புகளை கோவை சுந்தராபுரம் பகுதியில் இயங்கி வரும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு சிறுநீரகம், ஈரோட்டில் இயங்கி வரும் அபிராமி கிட்னி சென்டருக்கு ஒரு கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் தானம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இதன் மூலம் 3 பேர் பயனடைய உள்ளனர். இந்நிலையில் அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் கீதாஞ்சலி, மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலசுப்ரமணியம், இருப்பிட மருத்துவ அலுவலர் ரவிசங்கர் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். டெல்டா மலர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். இன்னைக்கு நமக்கு நஞ்சநாடுல ஒருத்தர் பிரெயின் டெத் பேஷண்ட் அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி முன்னாடி வந்துட்டு ஆர்கன் டொனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி எனி ஆர்கன் டோனர் இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்கணும். அதனால நானும் எஸ்பி மேடமும் வந்திருக்கோம். 2 கிட்னிஸு அப்புறமா ஒரு லிவரு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ அது அனுப்பியிருக்கோம் கன்சர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. இன்னைக்கு அது சர்ஜரி ஆகி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட ஆகும். இப்போ டீன் மேடம் சொன்னாங்க. ஒரு தலைவராக இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் 6 வீடு இருக்கு. நம்ம படுக சமுதாயத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் மருத்துவ உடல் உறுப்பு தான் தானம் பண்ணியிருக்கு. அது எங்களுக்கு நீலகிரிக்கே எங்கள் படுக சமுதாயம் நம்ம நஞ்சநாடுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அர்ஜுனை நல்ல ஆள், பெர்ஃபெக்டா நஞ்சநாட்டுக்கே பெர்ஃபெக்டாக ஆள். அவருடைய குடும்பத்தாருக்கு மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலையோ ஒரு பென்ஷனோ ஓய்வூதியமோ செஞ்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறேன்.